இலவச பேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இலவச டாக்ஸி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், சமுதாயத்தை பொறுத்த வரைக்குமே ஆண்களும் சரி, பெண்களும் சரி வேலைக்கு போனா மட்டும்தான் நல்லபடியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் எல்லா துறையிலுமே சாதிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களும் வேலைக்கு போவோம், வீட்டிலே எங்களால இருக்க முடியாது. அப்ப இருக்க காலகட்டத்துல வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே நாங்களும் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பெண்களோட தாட்டுமே இதாதான் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல பெண்களும் இப்பெல்லாம் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது பகல் நேரமா இருக்கட்டும், இரவு நேரமா இருக்கட்டும், எல்லா நேரங்களையும் பெண்களும் நாங்க வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அதுக்காக இங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இலவசமா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு டாக்ஸி மட்டுமே இவர் ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் இலவச பேருந்து இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் இலவசமா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இவரோட பேரு ஆலிவர் பெக்மன். இவரு தான் பெண்களுக்கு இரவு நேரங்கள்ல இலவசமா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் அசம்பாவிதங்கள் நடந்தாலும் பெருசா அது தெரியாது இல்லையா. ஆனா இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கடினமா தான் பெண்களுக்கு இருக்கும். சோ அதெல்லாம் தவிர்க்கும் விதமா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பெண்களுக்கு இலவசமா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. இவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அதனால வாரத்துல 2 நாள் மட்டும்தான் இவர் ஓட்டுவாரு. எந்த கிழமைலன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை மட்டும்தான் இவர் இலவசமா டாக்ஸி ஓட்டுவாரு. எதுக்காக நீங்க இலவசமா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல என்னோட ஒரு ஃப்ரெண்டும் இருக்காங்க, அவங்களுக்கும் இது ஒரு விதிவிலக்கு கிடையாது. அவங்களுமே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுல என் ஃப்ரெண்டுக்குமே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு காரணத்தினால்தான் நான் இலவசமா டாக்ஸி ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன். இது மூலியமா எல்லா பெண்களும், அதாவது என்னோட வண்டியில ஏற எல்லா பெண்களுக்கும் நான் முழுமையா பாதுகாப்பா கொண்டு சேஃபான இடத்துல நான் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த பெண்கள்கிட்ட இதை பத்தி கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த வண்டியில பயணம் செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த பெண்கள்கிட்ட கேட்கும் போது ஒரு பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் டைம் அவரை வண்டியில ஏறும்போது எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு. எதுக்காக நீங்க இலவச பேருந்து ஓட்டணும், அதுவும் சாதாரண ஒரு இடம் கிடையாது, ஜெர்மனில ஒரு இடத்துல ஒரு இலவசமா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண்மணிக்கும் இந்த கேள்வி எழும் இல்லையா, அதே கேள்விதான் அந்த நபர்கிட்டயுமே கேட்டிருக்காரு. அப்பதான் அவங்க சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சோ அந்த ஃப்ரெண்டை தான் என்னால காப்பாத்த முடியல. சோ மத்த பெண்களாவது நான் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நான் இலவசமா டாக்ஸி ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் சொன்ன காரணத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் முழுமையா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு யோசனை வந்துச்சு. அதனால இப்போ ஒருத்தர் ஆரம்பிச்ச இந்த இலவச டாக்ஸி இப்போ மொத்தமா 6 பேர்கள் அந்த ஜெர்மனி நாட்டுல இலவசமா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா அந்த நபர் தான். சோ இந்த ஆலிவர் பெக்மன் பண்ண இந்த இலவச சேவையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.